பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 42வது வசனத்தை வாசிக்கிற கவனித்து பாருங்க. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தாள், மரியாள் 2 சகோதரிகள் இருக்காங்க. மார்த்தாள் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. இன்வைட் பண்ணி இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களுக்கு சகோதரி மரியாள், மார்த்தாளுடைய சகோதரி, அந்த மரியாள் என்ன செய்யறாங்க? ஓடி வந்து இயேசுவினுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை, அதாவது வசனம், இந்த வசனத்தை செவி கொடுத்து கேட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மார்த்தாள் என்ன செய்யறாங்க? கையும் காலும் ஓடல, அவ்வளவு சந்தோஷம். ஓடி போய் இயேசுவுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லி வேலை, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை கொடுக்கலாமா, அதை கொடுக்கலாமா சாப்பிடுறதுக்குன்னு சொல்லி சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல பார்த்தா மரியாள் மட்டும் உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவிட்ட அழகா அந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கும் போது மார்த்தாளால ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து அவங்க மார்த்தாள் சொல்றாங்க, ஆண்டவரே, என்னுடைய சகோதரி கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்களேன், நான் தனியா வேலை பார்க்கறேனே அப்படின்னு சொல்லி. இயேசு என்ன சொல்றாருன்னு கவனிச்சு பாருங்க. 41ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அப்ப என்னதான் தேவையா? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு மார்த்தாள் மாதிரிதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அநேக காரியங்களை குறித்து சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஓவர் திங்கிங் பிபி வர வச்சிரும். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ. நமக்கு ஏன் இந்த தாட்? யோசனை பண்ணி பாருங்க. 2வது, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதெல்லாம் இல்ல. தேவையானது ஒன்று. காலையில எழுந்தோன்னு அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு அனுபவம், இந்த ஃப்ரெஷ் மைண்ட்ல ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் கேட்டு பாருங்க. ஜெபிச்சுட்டு வேதத்தை வாசிச்சு பாருங்க. வசனத்தை கொண்டு மரியாளோடு பேசினவர் நம்ம கூடயும் பேசுவார். இதை செய், இதை செய்யாத, இதை வாங்கு, இதை வாங்காத, தெளிவாய் வேத புஸ்தகத்துல பேசுவார். தரிசனத்தின் மூலமா பேசுவார். சொப்பனத்தின் வாயிலாய் பேசுவார். இவர் பேசுகிற தெய்வம் கல்லோ மண்ணோவல்ல. புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவ கல்லு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம். மனம் திரும்புங்க, இயேசுவோட வருகை ரொம்ப சமீபம். மார்த்தாளை போல நீங்களும் நானும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து மரியாளை போல இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டீங்க. நித்தமும் இயேசு உங்களை என்னை நடத்துவார். விசுவாசத்தோட ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறிச்சு கவலைப்பட்டு இருக்கிறோம்ப்பா, சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை உடைய வாயின் வார்த்தைகளை வரக்கூடிய வசனத்தை கேட்கிறாங்களேப்பா. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்குண்டான எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வசனம் அவர்களை தேற்றட்டும். உம்முடைய வசனம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய வசனம் அவர்களை தகப்பனை ஆயத்தப்படுத்தட்டும். பிறரை ஆயத்தப்படுத்துகிற காரியத்திலையும் உம்முடைய வசனமே அதிக ஆசீர்வாதத்தை உண்டாக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கொடுத்து ஆசீர்வாதமாய் உங்களை சமாதானத்தோடு நடத்துவார். எங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.